வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோவில் கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த ரொட்டேட்டிங் ஸ்பைஸ் ஆர்கனைசரை ஈஸி அண்ட் கலர்ஃபுல்லாக எப்படி டிசைன் பண்ணலாங்கிறதையும், ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற ஓல்டு கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணலாங்கிறதையும் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரொட்டேட்டிங் ஸ்பைஸ் ஆர்கனைசரை ஆன்லைன் ஷாப்பில் வாங்கினேன். இதோட பர்பஸ் என்னன்னா, ஹைட்டில் இருக்கிற ஷெல்ஃப்லேருந்து ஈஸியாக திங்ஸை ஆக்சஸ் பண்ணி எடுக்க முடியும். இதில் நிறைய திங்ஸ் இருக்கிறதால கிச்சனில் ஸ்பேஸ் நல்லாவே சேவ் ஆகும். ஈவன் டைனிங் டேபிள்லையும் சால்ட், பிக்கிள், கெச்சப், ஜாம் இது மாதிரி வைக்கிறதுக்கு கூட இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசர் ட்ரேயோட அவுட்டர் பார்ட்டை டிகோபாச் பேப்பர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ட்ரே அவுட் சைட் பார்ட்டில் ஒயிட் ஜெஸோ ஆர் அக்ரலிக்கை பெயிண்ட் பண்ணி ட்ரை ஆன பிறகு டிகோபாச் ஸ்டிக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிளைன் பிளாஸ்டிக் சர்ஃபேஸில் மாட்பாச் க்ளூ அப்ளை பண்ணுறேன். இதில் க்ளூ ஸ்மூத்தாக அப்ளை ஆகலை. ஸோ தட் ஒன்லி நம்ம பேஸ் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஆர்கனைசர் ட்ரே அவுட்டர் பார்ட்டில் ஒயிட் ஜெஸோ அப்ளை பண்ணலாம். இந்த பெயிண்ட் நல்லா ட்ரை ஆன பிறகு டிகோபாச் பேப்பர் ஸ்டிக் பண்ணலாம். நான் ஹெர்பல்ஸ் இருக்கிற மாதிரியான டிகோபாச் பேப்பர் எடுத்திருக்கேன். இது மாதிரி டிசைனில் டிகோபாச் கிடைக்கலன்னா ஃப்ளோரல் டிசைனில் இருக்கிற டிகோபாச் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் அழகாக இருக்கும். இப்போ இந்த பேப்பரை கட் பண்ணிவிட்டு இந்த பேப்பர் பேக் சைடில் இருக்கிற 2 லேயர்ஸ் ஆஃப் பேப்பரை ரிமூவ் பண்ணலாம். இப்போ ஆர்கனைசர் ட்ரே அவுட் சைடில் மாட்பாச் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த டிகோபாச் பேப்பரை ஸ்லோவாக ஸ்டிக் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் இருக்கும். இது மேலே பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணி இந்த ரிங்கிள்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரியே ரிமைனிங் சைட்லேயும் சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த டிகோபாச் பேப்பரை ஸ்டிக் பண்ணலாம். இந்த ட்ரேயோட எல்லா சைட்ஸ்லையும் டிகோபாச் ஸ்டிக் பண்ணியாச்சு. இந்த ஒர்க் நல்லா ட்ரை ஆன பிறகு எக்ஸ்ட்ரா பேப்பரை சாண்ட் பேப்பரால் இப்படி ரப் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஃபைனலாக வார்னிஷ் அப்ளை பண்ணி பண்ண ஒர்க்கை சீல் பண்ணலாம். அவ்வளோதான், பிளைனாக இருந்த இந்த ஆர்கனைசரை ஹெர்பல் டிசைனில் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த ஆர்கனைசரில் வைக்கிறதுக்கு இது மாதிரி மெலிசாக இருக்கிற கிளாஸ் ஜார் எடுத்துக்கலாம். இது மாதிரியான கிளாஸ் ஜார் வந்து ஆல்ரெடி வீட்டிலே இருக்கும். இதில் தான் வந்து ட்ரை ஸ்பைசஸ்லாம் வாங்குவோம். ஸோ இப்போ இதில் இருக்கிற ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணால் இந்த ஸ்டிக்கர் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பாட்டில் நல்லா கிளியராக இருக்கிறதால அப்புறம் இதில் வைக்கிற திங்ஸ் வந்து நல்லா விசிபிளாக இருக்கும். ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி எடுக்க முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ஐடியாஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.